சில முக்கிய கருத்துக்களை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக அமைச்சராகிறார் மிஸ்டர் அண்ணாமலை. அண்ணாமலைக்கு என்று ஒரு தனி இடத்தை பிடித்து விட்டார் பாஜக தலைவர்கள் மனதில். ஆனாலும் அண்ணாமலைக்கு எதிராக பல பாஜக தமிழக தலைவர்கள் டெல்லி வந்து முகாமிட்டு சில குறைகளை, சில பாகுபாடுகளை, சில நிவர்த்திகளை வேண்டும் என்று கோருகிறார்கள். சில புகார் சொல்லக்கூடிய தலைவர்களை விரட்டிவிட்டும் இருக்கிறார் கடந்த ஒரு வாரத்தில், 10 நாட்களில், 15 நாட்களில். சில பத்திரிகைகள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக, சமூக வலைதளங்களில் அண்ணாமலைக்கு ஆதரவு பெருத்திருக்கிறது. கடந்த 3 வருடங்களில் தமிழகத்தில் பாஜக என்றதை மூலை முடுக்குகள் எல்லாம் பிரபலப்படுத்தினார் அண்ணாமலை. இம்முறை எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற துடிப்பு இருப்பதனாலும் அண்ணாமலைக்கு மேல் இருக்கக்கூடிய சில கோபங்களை அமித்ஷாவின் தெரியப்படுத்தினதாகவும் சில செய்திகள் டெல்லியில் உலாவுகின்றன. 2 மணி நேரம் பேசிய 26ஆம் தேதி பேசிய எடப்பாடி பழனிசாமி மற்ற சகாக்களிடம் ஓப்பனாக சொல்லிவிட்டார். 4 பக்கமும் இருக்கக்கூடிய விஷயத்தை 360 டிகிரிஸ்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு நற்பெயர் இருக்கிறது. அந்த நற்பெயருடன் தமிழகத்தில் புதிய தலைவராக ஒருவரை நியமிக்க அடுத்த மாதம் மே மாதத்திற்குள் அமித்ஷா மனதில் என்ன அலைகள் ஓடுகின்றன என்று அண்ணாமலைக்கு தெரியும். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் அண்ணாமலை கோயம்புத்தூர் நிருபர் கூட்டத்தில் வெளிப்படையாக சொன்னார். அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வெளிப்படை தத்துவம் என்பது பாராட்டத்தக்கது. காரணம், அவர் மன குமரர்களை சொல்லிவிட்டார். எனினும் ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள், நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சார். தமிழகத்துல பெரும் பரபரப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிற செய்திகள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு கடந்த ஒரு சில தினங்களாக. இந்த நிலையில தான் அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக போகிறார். ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய அமைச்சராக போகிறார். முக்கிய இலாகா அமித்ஷா அவர்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா சார்? ரியல் ஒன் நேயர்களுக்கு நெல்லை சிவா மூலமாக சில முக்கிய கருத்துக்களை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக அமைச்சராகிறார் மிஸ்டர் அண்ணாமலை. ஆனால் அது நவம்பர் டிசம்பருக்கு பிறகுதான், பீகார் எலெக்ஷனுக்கு பிறகுதான். எனினும் டெல்லியில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பாஜக தலைமையிலும் சரி, தமிழகத்திலிருந்து வந்து சில தலைவர்கள், பாஜக தலைவர்களை நேற்று இன்று பல மாதங்களாக, வாரங்களாக பார்த்து வந்து போகக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் 7 பேர் இருக்காங்க. அவர்களுடைய நிலவரம் பற்றியும், அதையும் தவிர மத்திய பாஜகவினர் என்ன பேசுகிறார்கள், தமிழகத்தை பற்றி என்ன மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் விட்டு பிளெயினாக இன்று தேங்காய் உடைப்பது போன்று உடைத்து விட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் சிவா. அண்ணாமலைக்கு கண்டிப்பாக மத்திய பாஜகவில் பாராட்டுதல்கள் இருக்கின்றன. அண்ணாமலைக்கு என்று ஒரு தனி இடத்தை பிடித்து விட்டார் பாஜக தலைவர்கள் மனதில். ஆனாலும் அண்ணாமலைக்கு எதிராக பல பாஜக தமிழக தலைவர்கள் டெல்லி வந்து முகாமிட்டு சில குறைகளை, சில பாகுபாடுகளை, சில நிவர்த்திகளை வேண்டும் என்று கோருகிறார்கள். அதைக்கு மனதில் கொண்டு அமித்ஷா அவர்கள் சில புகார் சொல்லக்கூடிய தலைவர்களை விரட்டிவிட்டும் இருக்கிறார் கடந்த ஒரு வாரத்தில், 10 நாட்களில், 15 நாட்களில். ஒரு வருடத்திற்கு மேலாக பதவி நீடிப்பில் இருந்த அண்ணாமலைக்கு பதவியினுடைய காலம் முடிந்த பிறகு ஜே.பி. நட்டா அவர்களாலும் மற்றும் அமித்ஷா அவர்களாலும் கூறப்பட்டது என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் திமுகவை வேரோடு பூண்டோடு எரித்து வெடிய வேண்டும் என்பதுதான். மத்திய பாஜகவிற்கு பாராளுமன்ற தொகுதியில் நிறைய இடம் 2029 வேண்டும் என்ற இடத்தை மனதில் கொண்டு தான் இது மாதிரியான வழிமுறைகளை அவர்கள் அணுகுகிறார்கள். மற்றும் தமிழகத்தில் கடந்த ஒரு மாதங்களாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு நடந்த பிறகு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கதி கலங்கி போய் டெலிமிட்டேஷன், ஹிந்தி, ரூபாய் என்றெல்லாம் பல கட்டுமானங்களை எல்லாம் வைத்து தமிழக சட்டமன்றத்தில் வக்ஃப் போர்டை பற்றி தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அது முகத்தில் கரி பூசியது மாதிரி ஆகிவிட்டது. இன்று நாடாளுமன்றத்தில் அந்த வக்ஃப் போர்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அப்படி நிறைவேற்றப்பட்டால்
அது தமிழகத்திற்கு பெரிய மூக்கொடப்பு. காரணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபு போர்டு பற்றி நாங்கள் இதை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்ல முடியாது கருணாநிதியினுடைய மகன் மு.க.ஸ்டாலினால். இந்த பின்னணிகள் எல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் சிவா, அண்ணாமலையினுடைய மாற்றம் என்பது உறுதியாகிவிட்டது. அவருக்கு உயர் பதவி தர இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் என்பது நவம்பர் மாதத்திற்கு பிறகுதான். எனினும் சில பத்திரிகைகள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக, சமூக வலைதளங்களில் அண்ணாமலைக்கு ஆதரவு பெருத்திருக்கிறது. கடந்த 3 வருடங்களில் தமிழகத்தில் பாஜக என்றதை மூலை முடுக்குகள் எல்லாம் பிரபலப்படுத்தினார் அண்ணாமலை. என் மண் என் மக்கள் மூலமாகவும் சுருக்கென்று பதில் சொல்வதன் மூலமாக மு.க.ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பல அமைச்சர்களுக்கும் ஈவன் செல்வ பெருந்தகைக்கு கூட தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார் அண்ணாமலை. இந்த பின்னணியில் பார்த்தால் அமித்ஷா கண்டிப்பாக அண்ணாமலையிடம் சரி, ஏற்கனவே 2023 முயற்சி எடுத்தார் அமித்ஷா, அனைத்து அதிமுகவில் ஒன்று ஆக வேண்டும் என்று. அது நடைமுறையில் கொண்டு வர முடியாத போனதனால் இம்முறை எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற துடிப்பு இருப்பதனாலும் அண்ணாமலைக்கு மேல் இருக்கக்கூடிய சில கோபங்களை அமித்ஷாவிடம் தெரியப்படுத்தினதாகவும் சில செய்திகள் டெல்லியில் உலாவுகின்றன. 2 மணி நேரம் பேசிய 26ஆம் தேதி பேசிய எடப்பாடி பழனிசாமி மற்ற சகாக்களிடம் ஓப்பனாக சொல்லிவிட்டார், நாம் அமித்ஷாவிடம் பேசியது பத்திரிகையில் கசியக்கூடாது என்று. ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறார் என்று பிரதிதினம் அண்ணாமலை மூலமாக பல பத்திரிகைகள் செய்தி வருவதை, அது எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஒரு இன்னல்களை கொடுக்குமோ என்ற எண்ணமும் இருக்கிறது. ஆக மொத்தம் மத்திய பாஜக தெளிவாக இருக்கிறார்கள் 3 விஷயத்தில். குழப்பத்தை உண்டு பண்ணாலும் நரேந்திர மோடியினுடைய பெயரில் தான் தமிழகத்தில் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அது நரேந்திர மோடியினுடைய பெயரை அண்ணாமலை பிரபலப்படுத்தினார். நரேந்திர மோடிக்காகத்தான் அண்ணாமலை பணி புரிந்தார் என்ற ஒரு பிம்பம் வந்துவிட்டது. தமிழகத்திலும் நரேந்திர மோடிக்கு புகழ் ஆரம்பித்தது அண்ணாமலையினால் தான். இந்த பின்னணியில் பார்த்தால் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக முக்கிய பதவி தருவார்கள். அது பாஜகவினுடைய பொதுச் செயலாளராகவோ அல்லது தென் இந்திய மாநிலங்களுக்கு துணை தலைவராகவோ இருப்பார் என்று தான் தெரிகிறது. அமைச்சர் என்பது நவம்பர் மாதத்தில் தான் முடிவு செய்யப்படும், பீகார் தேர்தல் முடிந்து என்று சில முக்கிய பாஜக தலைவர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். அதையும் தவிர சிவா, கடந்த 3 வருடங்களில் தமிழகத்திற்கு என்று மத்திய பாஜகவின் மூலமாக பல நிதிகள் கொடுக்கப்பட்டது, தேர்தலுக்கு உட்பட. அது பற்றியும் கணக்குகள் கேட்கிறார்கள் என்றால் அது மத்திய பாஜகவிற்கு சில சங்கடங்களை உருவாக்கி இருக்கிறது. தமிழகத்தில் இருந்து அந்த கணக்குகள் சரி வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று செய்தியும் டெல்லியில் உலாவுகிறது. ஆக மொத்தம் 4 பக்கமும் இருக்கக்கூடிய விஷயத்தை 360 டிகிரிஸ்ல பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு நற்பெயர் இருக்கிறது. அந்த நற்பெயருடன் தமிழகத்தில் புதிய தலைவராக ஒருவரை நியமிக்க அடுத்த மாதம் மே மாதத்திற்குள் அதிமுக பாஜகவிற்கு ஒரு ஒப்பந்தம் வந்து மே மாதத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவை கூட்டி மீண்டும் என்டிஏவில் சேர்கிறோம் என்ற தீர்மானத்தை போட்டு இதையெல்லாம் கட்டமைப்பத்தான் அமித்ஷா விரும்புகிறார். இதன் நடுவே எடப்பாடி பழனிசாமியுடைய வேண்டுகோள் இரட்டை இலை சின்னத்திற்கு தனக்கு ஆதரவாக வேண்டும் என்று பல வழக்கறிஞரிடம் பேசியிருக்கிறார். அந்த கேஸ் 17, 18, 19, 20 தேதிகளில் தேர்தல் கமிஷனில் வர இருக்கிறது. ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருக்கக்கூடும் என்பதுதான் ரியல் ஒன் நேயர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி. சார், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தாரு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு உயர்ந்த அளவுக்கு கொண்டு வந்த பங்கு அண்ணாமலை அவர்களுடைய பங்கு அபரிமிதமானது. இப்படியான சூழ்நிலையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அல்லவா சார்? இவா தங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த புத்தி அறிவு கூர்மை, தமிழக அரசியல் கூர்மை நரேந்திர மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ இருக்காது என்று மறுக்க முடியுமா?
கண்டிப்பாக அவர்களுக்குத்தான் பாதிக்கப்படுபவர்கள். நல்ல சிவாவும் ராஜகோபாலன் இல்லை, நம்ம பேசிட்டு கம்ப்யூட்டர் மூடிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா பதில் சொல்லக்கூடியது அமித்ஷா, பதில் சொல்ல வேண்டியது நரேந்திர மோடி. ஆக அவர்களுக்கும் தமிழகத்தின் மீது பற்று இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக. ஆனாலும் மீண்டும் மீண்டும் இரண்டு தேசிய கட்சிகள் தமிழகத்தில் நிலையற்று இருக்கின்றன. ஒன்று காங்கிரஸ், அடுத்தது பாஜக. தாங்கள் கூறுகிறீர்கள் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை பற்றியே. ஏன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை பற்றி நாம் பேசுவது கிடையாது? இதே அண்ணாமலை தானே புகார் வைத்தார் 542 கோடி ஊழல் என்று. அதற்கு பின் தணிந்தது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருடைய அரசாங்கம் தானே. அதை வெளிப்படுத்தியது சவுக்கு சங்கர் தானே. இந்த கேள்விகள் எல்லாம் வருகிறது. ஆக மொத்தம் இரண்டு தேசிய கட்சிகள் தமிழகத்தில் தத்தளிக்கின்றன. ஒன்று பாஜக, ஒன்று அகில இந்திய காங்கிரஸ். பாஜகவின் நிலைமை கண்டிப்பாக புரிந்துவிடும். காரணம், அண்ணாமலைக்கு நல்ல பதவி கொடுக்க போகிறார்கள். செல்வ பெருந்தகைக்கு என்ன தரப்போறாங்க அதை சொல்லுங்க. அவர் எம்எல்ஏ வாக்கு திருப்பி வந்தா 21 பேர் எதிர்க்க இருக்காங்களே சார், மாவட்ட தலைவர்கள். ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் என்னுடைய கருத்து, நான் பலரிடம் பேசிய பிறகு அண்ணாமலை கட்சி பொறுப்பில் மிக மிக முக்கியமான பொறுப்பு அவருக்கு கிடைக்க இருக்கிறது கூடிய விரைவில். சார், இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில தேசிய அளவுல கட்சி பதவி கொடுக்க போவதாக சொல்றீங்க. அப்ப தேசிய அளவுல உள்ள கட்சி பதவியை பொறுத்த வரைக்கும் அந்த தமிழகத்தை நோக்கி அண்ணாமலை தொடர்ச்சியாக செயல்படுவதற்கான ஒரு பதவியாக, முக்கியமான பதவியாக இருக்குமா சார்? இருக்கும், இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது தமிழகத்தை மறக்க முடியாது. அவர் தமிழர்காரர் தானே, தமிழகத்தை மறந்து விட முடியாது அவரால். அவருக்காக உறுதுணையாக இருந்த பலர் கண்டிப்பாக இது பற்றி விவரங்களை கண்டிப்பாக அவர் சொல்லுவார். காரணம், நட்டாவிடம் பழகியவர். நட்டாவினுடைய மனதில் என்னென்ன இருக்கிறது என்பது அண்ணாமலைக்கு கண்டிப்பாக தெரியும். அமித்ஷா மனதில் என்ன என்ன அலைகள் ஓடுகின்றன என்று அண்ணாமலைக்கு தெரியும். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் அண்ணாமலை கோயம்புத்தூர் நிருபர் கூட்டத்தில் வெளிப்படையாக சொன்னார். அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வெளிப்படை தத்துவம் என்பது பாராட்டத்தக்கது. காரணம், அவர் மன குமரர்களை சொல்லிவிட்டார். எனினும் வரக்கூடிய நாட்களில் புதிதாக ஒரு தலைவர் வந்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு, அவர் அண்ணாமலையை விட அதிகமாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் பொதுமக்களும் விரும்புவார்கள். எனினும் அண்ணாமலை முக்கியமாக வைத்து பாஜக இருந்தது, இருக்க போகிறது என்பதுதான் உண்மை, யதார்த்தம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நன்றி.